மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு பைசா மாஸ்டர் தமிழ்ல வெள்ளிக்கிழமை சில மார்க்கெட் நியூஸை பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு வாரமா வந்து கோல்டு பத்தி பார்க்கல. அதாவது நான் $4,549 $4,550 per ounce வந்தாச்சு. இதுக்கு முன்னாடி அதெல்லாம் பார்க்கும்போது 4,100 அந்த ரேஞ்சு நம்ம ட்ரேட் ஆகிட்டு வந்து ரொம்ப நாளா பார்த்துட்டு இருந்தோம். பட் இப்போ ஒரு பெரிய ஸ்பைக் எடுத்திருக்கிறத நம்மளால கவனிக்க முடியுது. இது ஒன்று. ஸோ இதனால இதுக்கு பின்னாடி என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்குன்னு ஒன்று சொல்றேன் நான். சில்வரும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி $69 per ounce வந்தாச்சு. ருப்பி வேல்யூ $95.72 ஸ்டாண்டர்டா இருக்கு. ரொம்ப பெரிய டிப்பும் இல்லை, நெகட்டிவும் இல்லைங்கிற மாதிரி. நமக்கு இப்போ ஆன்லைன் பிரைஸ் அப்படின்னு பார்த்தோம்னா 22 கேரட் எடுத்து சென்னையில் ஆன்லைன் பிரைஸ் எடுத்து பார்த்தோம்னா $14,710. கிட்டத்தட்ட நான் இந்த தங்கத்தை பத்தி பேசிக்கிட்டு இருந்த நேரம்லாம் கிட்டத்தட்ட 13,100 13,400 இந்த மாதிரி பேசிட்டு இருந்தேன். அப்படியே 14,000 ஆச்சு. ஓகே, திருப்பி ரெக்கவர் ஆகும்னு பார்த்தா அது அப்படியே தொடர்ந்து மேல் நோக்கியே போய் இப்போ கிட்டத்தட்ட 14,700 போயாச்சு. சில்வர் மட்டும் $265. இது நீங்க விற்கிற விலை இல்லை, இது நீங்க வாங்குற விலை. இந்த ரேஞ்ச் இருக்கு. நிஃப்டி இன்னைக்கு 24,242 இடத்துல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இன்னைக்கு ஓப்பன் ஆகும்போதே பார்த்தோம்னா பெரிய கேப் அப்ல தான் ஓப்பன் ஆச்சு. பட் ஓப்பன் ஆனாலும் ரொம்ப நேரம் நிக்கல. அது அப்படியே கொஞ்சம் சைட் வே எடுத்துட்டே இருக்கு. போன ஒரு வாரமாவும் நிஃப்டி கவனிச்சீங்கன்னா 0.5% வந்து மைனஸ்ல தான் இருக்கு. கீழே இறங்குறது எல்லாம் சேர்த்து வச்சு சொல்றேன் நான். ஸோ இதுல நம்ம இதுக்கு ஓரளவுக்கு பிரேக் டவுன் பிரேக் அவுட் பாயிண்ட் என்னங்கிறதையும் பார்த்துக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட் சப்போர்ட் லெவல்ல பார்க்கறது 24,150 சப்போர்ட் லெவல்ல நமக்கு தெரிஞ்சாலும் ஒரு பெரிய பிரேக் டவுன் ஆகணும் அப்படின்னா 24,000 தொட்டுதுன்னா ஒரு பெரிய பிரேக் டவுன் எதிர்பார்க்கலாம். நீங்க நான் சொல்ல மாதிரி ஒரு 200-300 பாயிண்ட் கூட இன்னுமே கீழே போறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்ட்டு. அடுத்தது இம்மீடியட் ரெசிஸ்டன்ஸ் லெவல் பார்த்தோம்னா 24,400-450 அந்த ரேஞ்ச் இருக்கு. பட் 550 தொட்டாதான் இது என்ன ஆகும், பெரிய ஸ்ட்ராங் பிரேக் அவுட் எடுக்கணும். அதாவது 15 மினிட்ஸ் கேண்டில்னு சொல்றாங்க. அது வந்து கரெக்டா 24,550 டச் பண்ணி இப்போதைக்கு அதுக்கான வாய்ப்புகள் எதுவும் இருக்கிற மாதிரி தெரியல. ஒன்னு சைட் வேல இருக்கும், இல்லைன்னா ஒரு பெரிய பிரேக் டவுன் எடுக்கிறது கூட சான்சஸ் இருக்குங்கிறது மட்டும் தான் நம்மளால கெஸ் பண்ண முடியும். அதுல முக்கியமான ஒண்ணு என்னன்னா FPIயோட இன்வெஸ்ட்மெண்ட் நெட் இன்ஃப்ளோ அதிகமாயிருக்கு. ஆனா அவங்க எதனால அதிகப்படுத்தியிருக்காங்க அப்படின்னு கவனிச்சீங்கன்னா அமெரிக்கால அவங்களுடைய கடன் பத்திரங்கள் மூலமா வரக்கூடிய வருமானம் 5.3% இருந்து 5.18 குறைஞ்சிருக்கு. ஸோ மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புள் என்ன பண்றாங்கன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட்டை இனிமே ஏற்றுவாங்கிற நம்பிக்கை இல்லைங்கிற அந்த பகுதி மக்கள் ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய தங்கம் போன்ற முதலீடுகள்ல முதலீடுகளை கொண்டு போகிறது தான் முக்கியமான காரணம். இந்த தங்கத்தோட விலை உயர்வுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய மேஜர் ரீசன். ஆனா அதுல ஒரு பகுதி மக்கள் என்ன பண்றாங்கன்னா, நாம தங்கத்தை வாங்குறது ஒரு ஆப்ஷன்னா மீன் டைம் ஏன் ஒரு ஃபினான்ஸ் கம்பெனிலயோ இல்லை பேங்கிங் செக்டார்லயோ நம்ம பணத்தை போடக்கூடாது. ஏன்னா இந்தியாவில் பேங்கிங் செக்டார் ஃபினான்ஸ் கம்பெனிலாம் ஓரளவுக்கு கொஞ்சம் ஸ்டேபிளான மூமெண்ட் இருக்குது. ஏன்னா இப்போ வெளிநாட்டோட கம்பேர் பண்ணும்போது ஒரே நாளில் 5% ஏறுறது 7% இறங்குறது அப்படிலாம் நம்ம நாட்டில் வந்து நடக்க வாய்ப்பு இல்லை. ஒரு சைக்கிளிக் கம்பெனியில் ஓகே ஒரு 5% 10% அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கலாம். பேங்கிங் அப்படின்னும் போது ஸ்டேபிளான ஒரு பொசிஷன்ல நிறைய நிறுவனங்கள் நம்ம இந்தியாவில் ஸ்டாக் மார்க்கெட்ல இருக்கு. அந்த அடிப்படையில் நேத்திக்கு அதிகமாக பேங்கிங் செக்டார்லையும் ஃபைனான்ஸ் செக்டார்லையும் கொஞ்சம் ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியிலையும் வந்திருக்கு. ஏன்னா ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியும் ஓரளவுக்கு கீழே நோக்கி வந்திருக்குங்கிறதுனால அது பக்கமும் வந்திருக்கு. கொஞ்சம் ரொம்ப இல்லை. அமெரிக்காவில் நடக்கிற அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் சேஞ்ச் இந்தியாவில் ரிஃப்ளெக்ட் ஆகும்னு நான் ஏற்கனவே சொன்னேன். அதுதான் இங்கே ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கு. பட் இது என்னன்னா முழுமையா ரிஃப்ளெக்ட் ஆகாம பார்ஷியலா ஆயிருக்கு. ஏன்னா ஒரு பார்ட் அப்படியே கோல்டு பக்கம் போயாச்சு. அந்த கோல்டு பக்கம் போகாம கம்ப்ளீட்டா இந்த பக்கம் வந்திருக்கலாம். பட் ஈரான்ல இருக்கக்கூடிய அந்த பிரச்சனைகள் முடிவுக்கு வராத வரைக்கும் மக்களுக்கு முதலீட்டாளர்களுக்கு ஒரு நம்பிக்கை, கொஞ்சம் கான்பிடன்ஸ் லெவல் சொல்றது அது கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும் அப்படின்னு நம்ம நம்புறோம். பட் எனிவே இது ஃபியூச்சர்ல மாறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன் அது காரணத்தையும் சொல்றேன் நான். இப்போ இந்தியன் கவர்மெண்ட் என்ன பண்றாங்கன்னா, இதுக்கு முன்னாடி இப்போ NRE அக்கௌண்ட் ஓப்பன் பண்றதுல இருந்து ஆரம்பிச்சு வெளிநாட்டுக்கு மக்கள்லாம் இந்தியாவில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடியதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா பிசிக்கலா அக்ரிமெண்ட் சைன் பண்ணணும். அது ஜென்ரலா சைன் பண்றது தான். டிஜிட்டல் பவர் ஆஃப் அட்டார்னி அப்படிங்கிற ஒன்று வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த டிஜிட்டல் பவர் ஆஃப் அட்டார்னியில் தான் நீங்க நான் எல்லாமே கூட ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிருக்கோம். பட் ஒரு வெளிநாட்டில் இருக்கிறவங்களால அதை பண்ண முடியாது. எம்பேசியில் போய் அதுக்குண்டான சில சர்டிஃபிகேஷன் வாங்க வேண்டியிருக்கும். எல்லாம் செஞ்சு அவங்க ஒரு முதலீட்டாளராக தங்களை நிரூபிச்சுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில இப்போ இந்த டிஜிட்டல் மெக்கானிசம் வந்துருச்சுன்னா மேபி இன்னுமே ஒரு 20% ஆஃப் த FPI அதிகரிக்கவும் வாய்ப்பு இருக்கு. ஏன்னா மற்ற நாடுகளில் வந்து டிஜிட்டல் பவர் ஆஃப் அட்டார்னி இருக்கு, இந்தியாவில் இல்லாமல் இருந்தது. இதை இப்போ பிரேக் பண்ணியிருக்காங்க. அதனால இந்தியாவிலேயும் அதிகமான வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் நாட் ஓன்லி அமெரிக்கன்ஸ், ஒரு ஜப்பான் மாதிரி நாடா இருக்கலாம், இல்லைன்னா வந்து அமெரிக்கா, யூரோப், லண்டன் எல்லா நாடுகள் மக்களுமே ஒன்லி NRI மட்டும் இல்லாம வெளிநாட்டு மக்களும் நம்ம இந்தியன் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்றதுக்கான வாய்ப்புகள் இப்போ கொஞ்சம் வேகமா வர்றதுக்கு தெரியுது. பட் இது கோயிங் ஃபார்வர்ட் பார்க்கலாம். இன்னும் ஒரு 6-7 மாசம் ஆகும் ஒரு ஃபுல் ஸ்ட்ரெச் வர்றதுக்கு. அதை நம்ம பார்த்து தான் பண்ணணும். ICICI பேங்க் வந்து ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட்டை இந்த கடன் பத்திரங்கள் US பேஸ்ட் கடன் பத்திரங்கள் வந்து நிறைய வாங்கியிருந்தாங்கன்னு பார்த்தோம். அதே மாதிரி இப்போ HDFC என்ன பண்ணியிருக்காங்கன்னா $1.75 பில்லியன் அவங்க இந்த ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் எடுத்திருக்காங்க. இதுல இந்த பாண்டில் சொல்றேன். அப்போ இதை அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இதுக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ரொம்ப கம்மிங்கிறதுனால இந்த மாதிரி விஷயங்களை அகைன் இவங்க
இங்கே எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பண்ணக்கூடிய பிஸ்னஸ், ஃபாரின் ட்ரேட் பண்ணக்கூடியவங்களுக்கு மேட்ச் பண்ணி அவங்க ப்ராஃபிட் எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. மோரோவர் ஹெச்டிஎஃப்சிக்கு வந்து ஒரு நல்ல பேர் இருக்கு வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் மத்தியில். ஏன்னா அவங்களோட பேலன்ஸ் ஷீட் அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காகவும் இருக்கும். அந்த அடிப்படையில் சொல்றேன். எதிர்காலத்தில் இப்போ இந்த 2 கம்பெனி மெர்ஜிங் ப்ராசஸ், அதுக்கப்புறம் அதில் இருக்கக்கூடிய இடையூறுகள் இதெல்லாம் சரியாகி நார்மலைஸ் ஆகும்போது பார்க்கும்போது கிட்டத்தட்ட இது ஒரு ROI எவ்வளோ வரணும்னா 17% இருந்து 18% வரணும். இப்போ எவ்வளோ இருக்குன்னா லெஸ் தென் 13 இருக்கு. லெஸ் தென் 13 இருந்து இது 17% இன்னும் 3 ஆண்டுகளாக எடுக்கும். பட் அது எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா இது ஷேர் பிரைஸ் எல்லாம் ஃபிளரிஷ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அடுத்த 2 நியூஸ் என்னன்னா, முதல் நியூஸ் எத்தனால் ரிலேட்டட் மேனுஃபேக்சரிங் கம்பெனி பண்றாங்க இல்லையா. ஏன்னா கரும்பு ஆலைகள்ல இருந்து சர்க்கரை தயாரிக்கலாமா இல்லை எத்தனால் தயாரிக்கலாமாங்கிற ஒரு குழப்பம் இருக்கும். ஏன்னா எத்தனால்ல கொஞ்சம் காசு கிடைக்கும், கரும்பு நம்ம சக்கரை தயாரிச்சோம்னா பெருசா ஒன்றும் மார்ஜின் இருக்காது அப்படிங்கிற ஒரு ப்ரெஷர் இருக்கு. இப்போ கவர்மெண்ட் என்ன பண்ண போறாங்கன்னா, இந்த எத்தனால் மேனுஃபேக்சரிங்க்குன்னு ஒரு சில கட்டுப்பாடுகள் இருக்கு இல்ல, அதை கொஞ்சம் குறைக்கலாம். அது ஒரு ஐடியா. பிளஸ் எத்தனால் அவங்க கலெக்ட் பண்றக்கூடிய அந்த ப்ரைஸை வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணலாம். அப்படி இதுல ஏதாவது ஒன்று நடந்தாலும் இல்லை பார்ஷியலா 2மே நடந்தாலுமே ஆச்சரியப்படுத்தல. பட் இதனால என்னன்னா, கரும்பு எதிர்காலத்துல வந்து அதிகமா உற்பத்தி செய்வதற்கான மோட்டிவேஷன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அந்த நிறுவனங்கள் எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, நிறைய விவசாயிகளோட அக்ரிமெண்ட் போடுவாங்க. விவசாயத்தை பாருங்க, உங்களுக்கு தேவையான கடன் நாங்க தரோம், வட்டி இல்ல கடன் எல்லாம் தருவாங்க. பிளஸ் நீங்க எவ்வளவு விளைஞ்சாலும் அந்த கரும்பு நீங்க எங்க கிட்ட கொடுங்கன்னு சொல்லி முன்கூட்டியே என்ன பண்ணுவாங்கன்னா புக்கிங் எல்லாம் போடுவாங்க. அந்த மாதிரி ப்ராசஸ் எல்லாமே அதிகமா நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அடுத்தது நமக்கு லாஸ்ட் 3 இயர் 2024 இருந்து இப்ப வரைக்கும் மார்க்கெட் சைடுவே எடுத்து நிக்குது அப்படின்னு நம்ம சொல்றோம். நிறைய FIS வெளியே போயிட்டே இருந்தாங்கிறது நம்ம பாக்குறோம். பட் இந்த ரெண்டுத்துக்கு நடுவில் இருக்கக்கூடிய விஷயம் என்னன்னா, இப்போ நிறைய FIS வெளியே போனால் மார்க்கெட் கீழ் நோக்கி தானே வரணும், ஏன் சைடு வே எடுத்து நிற்கிது அப்படின்னு பார்த்தோம்னா, அப்போ DIS வந்து சப்போர்ட் பண்றாங்க அப்படின்னு. அப்போ DIS சப்போர்ட் பண்ணாங்க, எந்த வகையில சப்போர்ட் பண்றாங்க அப்படின்றது சரியா புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு பாயிண்ட் இருக்கு. அதாவது இன்னைக்கு மியூச்சுவல் ஃபண்ட்ல மிகப்பெரிய சாதனை ஒன்று நடந்திருக்கு. என்னன்னா, SIP போன 3 வருஷத்துக்கு முன்னாடி SIPயோட வால்யூம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த வால்யூம் இப்போ 2 டைம்ஸ் இன்க்ரீஸ். அப்போ மக்கள் வந்து இந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்ல இன்ட்ரெஸ்ட்டை காட்டுறாங்க. இந்தியன் மக்கள், நான் எப்பவுமே சொல்லுவேன், வெளிநாட்டு மக்கள் வெளியே போறாங்கன்னு பயப்படாதீங்க. நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய அடுத்த தலைமுறை ஜென்சிலாம் உள்ள வருவாங்க. அவங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் கான்செப்ட் ஸ்டைல் எல்லாமே கம்ப்ளீட்டா டிஃப்ரெண்டா இருக்கு. அவங்கெல்லாம் இந்த கோல்டு மாதிரியான விஷயங்கள், லேண்ட் மாதிரியான விஷயங்களை விட நேரடியான ஸ்டாக்ஸ் மாதிரியான விஷயங்களுக்கும் மியூச்சுவல் ஃபண்ட் மாதிரியான விஷயங்களுக்கும் தான் அதிகமாக கான்சென்ட்ரேட் பண்ண விரும்புறாங்க. எனவே போன 3 வருஷத்துல மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனிஸ்ல மிகப்பெரிய சாதனையை படைச்சிருக்காங்க. ஒன்று. 2வது, டோட்டல் ஃபண்ட் பேலன்ஸ் மட்டும், டோட்டல் மியூச்சுவல் ஃபண்டோட பேலன்ஸ் மட்டுமே உங்களுக்கு 12% வரைக்கும் உயர்ந்தும் இருக்கிறது. இது வரைக்கும் இருந்தது, 2024 நம்மளுடைய AUM டோட்டல் மியூச்சுவல் ஃபண்டோட AUM இப்போ 12% கூடி இருக்கு. SIP 2 டைம்ஸ் ஆயிருக்கு. டோட்டல் அந்த ஹோல்டிங் வந்து 12% இன்க்ரீஸ் ஆயிருக்குங்கிறது. இவங்கெல்லாம் தான் மார்க்கெட்டை வந்து என்ன பண்ணிருக்காங்க, பேலன்ஸ் பண்ணி நிறுத்திருக்காங்க. ஸோ அதனால FII பத்தி பயப்படாதீங்க. ஒருவேளை இப்போ FII உள்ள வந்தாலும் கூட அது நமக்கு சர்ப்ளஸா தான் இருக்குமே தவிர நமக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. காலத்துக்கு காலம் இந்த FD மாதிரியான விஷயங்கள்ல பழைய மக்கள்லாம் இருக்காங்க, அவங்க பண்ணுவாங்க. பட் அதுக்கு எதிர்காலத்துக்கு, அதாவது ஒரு 10 வருஷத்துக்கு அப்புறம் அப்படிங்கிறப்போ வெல்த் கிரியேஷன் எல்லாம் FD பண்ணாது, ஒரு பாண்ட் மார்க்கெட் பண்ணாது. ஆனா நம்ம ஸ்டாக் மார்க்கெட்டால மட்டும்தான் ஒரு வெல்த் கிரியேஷனை பண்ண முடியுங்கிறத இந்த ஜென்சி மக்கள் வந்து நம்புறாங்க. அதனால அந்த பக்கம் அவங்க வரதுக்கு முன்னாடி நீங்க எந்த அளவுக்கு ஸ்டாக் மார்க்கெட் இன்வெஸ்ட் பண்ணீங்களோ இன்வெஸ்ட் பண்ணி வைங்கிறது என்னுடைய வேண்டுகோள். அடுத்தது ஆக்மெண்ட் என்டர்பிரைசஸ்னு ஒரு கம்பெனி. இந்த கம்பெனி வந்து கோல்டு உருக்கி அதை கிளீன் பண்ற ப்ராசஸ்லாம் பண்ணுவாங்க இல்லையா, சுத்திகரிப்பு பண்றது, வெள்ளி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கிளீன் பண்ற சர்டிஃபைடு கம்பெனி. பெரிய பெரிய நிறுவனங்கள்லாம் கோல்டு வாங்கணும், ஒரு தரமான கோல்டு வாங்கணும், எங்க போய் வாங்குவாங்க அப்படின்னா ஒரு சில நிறுவனங்கள்ல வாங்குவாங்க. அந்த ஒரு சில நிறுவனங்கள்ல இந்த ஆக்மெண்ட் ஒன் ஆஃப் த கோல்டு. இது வந்து ஒன்லி சுத்திகரிப்பு மட்டும் பண்ணல. 2வது, இவங்க டெரிவேட்டிவ்ஸ்ல இந்த எட்ஜிங் பண்ணுவாங்க. இப்போ கோல்டு கம்பெனிங்கெல்லாம் சின்ன சின்ன கம்பெனிகள்ல இருந்து பெரிய பெரிய கம்பெனி வரைக்கும் சேல் பண்ணுவாங்க. சேல் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா அடுத்த நாள் அந்த கோல்டோட பிரைஸ் ஏறிடுச்சுன்னா லாஸ் ஆயிடும் இல்லையா. அப்போ அதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா எட்ஜிங் ப்ராசஸ் இவங்க கிட்ட பண்ணுவாங்க. அந்த மாதிரியான டெரிவேட்டிவ் கான்செப்டை இவங்க ஃபாலோ பண்றாங்க. பிளஸ் இதெல்லாம் இல்லாம உங்களுக்கு கோல்டு வேலெட், இப்போ நம்ம டிஜிட்டல் கோல்டுலாம் வாங்குறோம், எங்க போய் நம்ம பிசிக்கலா கன்வெர்ட் பண்ணணும்னு சொல்றோம், அந்த இடங்களுக்கான அனுமதிகள் இவங்க கிட்ட இருக்கு. பிளஸ் டிஜிட்டல் கோல்டையே நீங்க எக்ஸ்சேஞ்ச் பண்ணக்கூடிய பேக்கப்பும் இவங்க கொடுப்பாங்க உங்களுக்கு. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இவங்க கிட்ட இருக்கு. இன்னைக்கு இந்தியாவில் கிட்டத்தட்ட 20க்கும் மேற்பட்ட இடங்கள்ல அவங்க வந்து பிரான்ச்சஸ் வச்சிருக்காங்க. இந்த கம்பெனியோட IPO இன்னைக்கு 21ஆம் தேதியிலிருந்து 25ஆம் தேதி வரைக்கும் வரும். பிரைஸ் 888 ரூபாய், அந்த ரேஞ்ச் பிரைஸ் பேண்ட் 850 இருந்து 888 வரைக்கும் இருக்கும் அப்படிங்கிறது. சப்போஸ் அப்ளை செய்யறவங்க கண்டிப்பா அப்ளை பண்ணலாம். ஏன்னா 825 கோடி வரைக்கும் IPO வராங்க. ஒரு 200 கோடி ரூபாய் ஆஃபர் ஃபார் செல்லி, ஒரு 600 கோடி ரூபாய் வந்து எக்ஸ்பேன்ஷனுக்காகவும் இவங்க பயன்படுத்த போறாங்க. இன்னைக்கு பாண்டிக்குமார் நமக்கு ஒரு ஸ்டாக் கொடுத்திருக்காரு. அதாவது என்னன்னா, தினமலர்ல எப்பவுமே டெய்லி ஒன்று கொடுப்பாரு, அதையும் நான் பார்த்துட்டே வருவேன். அது என்ன கொடுக்குறாரு, அவர் கால்குலேஷன் கரெக்டா இருக்கா, அந்த வகையில் நான் உங்களுக்கு அவர் கொடுத்துருக்க கால்குலேஷன் இன்னும் கம்பேரிட்டிவ் பண்ணிப்பாங்க. ஏன்னா இவர் வந்து செபி ரெஜிஸ்டர்ட் அனலிஸ்ட். ஒரு செபி ரெஜிஸ்டர்ட் அனலிஸ்டால என்னென்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம்
அனலைஸ் பண்ணி கொடுக்குறாங்க. நம்மளுடைய கால்குலேஷன் அவருடைய கால்குலேஷனுக்கு மேட்ச் ஆகுதான்னு கற்றுக்கிட்டிங்கன்னா நம்ம இவங்களை விட பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ணணும்னு நான் சொல்லியிருக்கேன். அதை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். மீன் டைம் நான் இன்னொன்று சொல்கிறேன். லலிதாவில் நான் வந்து ஒரு 1 லாட் மட்டும் அப்ளை பண்ணி வச்சுருந்தேன். ஐபிஓ மெசேஜ் வந்துருச்சு, உங்களுக்கு இந்த இது வந்து அலர்ட் ஆகல பிகாஸ் ஆஃப் த ஓவர் சப்ஸ்கிரைப்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. கிட்டத்தட்ட நான் ஒரு 2-3 ஐபிஓ போட்ட 2-3 ஐபிஓவுமே ஃபெயிலியர் தான். அதாவது இந்த மில்கி மிஸ்டோட சேர்த்து சொல்கிறேன். எனக்கு கிடைச்சதுன்னு பார்த்தோம்னா எஸ்பிஐ மியூச்சுவல் ஃபண்டு. அந்த எஸ்பிஐ மியூச்சுவல் ஃபண்டு வாங்கின ரேட்டை விட இன்னைக்கு மார்க்கெட்டில் ரொம்ப சீப்பாகவே கிடைச்சிட்டு இருக்கு. ஓகே, நம்ம இந்த கால்குலேஷனுக்கு வந்துடும். அதாவது ஆல் டிஜிடெக் கம்பெனிங்கிற இந்த கம்பெனியோடைய ஷேர் பிரைஸ் இன்னைக்கு 808 ரூபாய் அரௌண்ட் இருக்கு. இந்த கம்பெனியோட டார்கெட் வந்து ஒரு வருஷத்துல 1 இயர்ல இவர் கொடுக்குற டார்கெட் வந்து 1260 கொடுக்குறாரு. பட் எப்படி கொடுக்குறாரு அப்படிங்கிறத நம்ம போய் பார்க்கலாம். இன்னைக்கு இந்த கம்பெனியோடைய பிஇ எல்லாம் பார்த்தோம்னா 14 அந்த ரேஞ்ச் இருக்கும். நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. இந்த ஷேருடைய இன்னைக்கு ட்ரேடிங் வால்யூம் எப்படி நடந்துட்டு இருக்குன்னு. இருக்கிறதுலயே போரஸ்ட் வால்யூமே இல்லை. ஒரு மணி நேரத்துக்கு 15 நிமிஷத்துக்கு ஒரு தடவை இல்லை 1/2 மணி நேரத்துக்கு ஒரு தடவை அப்படி பார்த்தோம்னா ஒரு 50, 100, 150 இந்த மாதிரி தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இது ஒரு சின்ன கம்பெனி தான். 1200 கோடி ரூபாய் அந்த மாதிரி மார்க்கெட் கேப் இருக்கக்கூடிய ஒரு சின்ன கம்பெனி தான். இருந்தாலும் கூட இவ்வளோ கம்மியான வால்யூம் நடந்துட்டு இருக்கு. பார்த்துக்குங்க. ஒருவேளை இது ஷேர் பிரைஸ் நாளைக்கு மேலே போவாதுன்னு நான் சொல்ல வரல. இப்போ போறதுக்கான வாய்ப்புகள் எந்த அளவுக்கு இருக்குங்கிறத கால்குலேஷன் பண்ணி பாருங்க. இப்போ இந்த கம்பெனியுடைய எபிட்டா 86 கோடியில இருந்து 160 கோடியா இருக்கு, which is 2 times in 4 years. இது புரிஞ்சிருச்சுங்களா? earning per share 23 ரூபாயில இருந்து 53 ரூபாய் இருக்கு, which is more than 2 times. ஆனா இந்த கம்பெனியோட டிவிடெண்டை கவனிங்க, ஆச்சரியப்படுவீங்க. 20 ரூபாய் earning per share, 60 ரூபாய் டிவிடெண்ட். இந்த மாதிரி கிட்டத்தட்ட ஒரு டிசிஎஸ் இன்ஃபோசிஸ்க்கு ஈக்குவலா இவங்களும் டிவிடெண்ட் அனௌன்ஸ்மெண்ட்ல எந்த குறையும் இல்லை. இந்த லாஸ்ட் இயர் கூட 2026 பார்த்தீங்கன்னா 53-54 ரூபாய் தான் earning per share. டிவிடெண்ட் கம்பேரிசன் பாருங்க, 60 ரூபாய் கிட்ட இருக்கும். ஓகே, இந்த கம்பெனியோட புக் சைஸோட growth கிராஜுவலா எப்படி வளருதுன்னா 137 ரூபாய் இருந்த புக்கு இன்னைக்கு அப்படியே படிப்படியா வளர்ந்து 164 ரூபாவா இன்னைக்கு இது ஆக்சுவலா பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 260 ரூபாய் 270 ரூபாய்க்கு மேல போயிருக்கணும். பட் நம்ம டிவிடெண்டுங்கிற பேர்ல எடுத்துடுறோம். நான் சொல்லல, டிவிடெண்டுங்கிற பேர்ல நம்ம காசை எடுத்துட்டோம்னா ஆக்சுவலி பிரைஸ் டு புக்கா இருக்கும்போது 5 டைம்ஸ் இருக்கும். பிரைஸ் டு புக்னா இப்போ 100 ரூபாங்கிறது 500 ரூபாய் இருக்கும் ஷேர் பிரைஸ்ல. ஆனா இதை நம்ம வெளியே எடுத்துட்டோம்னா என்ன ஆகும்? 100 ரூபாய் உங்க கைக்கு வந்துடும். அவ்வளவுதான். இதுதான் நடந்திருக்கு இதுக்கு பின்னாடி. இப்போ உங்களுக்கு இந்த கம்பெனியோட earning per share என்ன கரண்ட் டிடிஎம் பார்த்தோம்னா 56 ரூபாய் இருக்கும். இந்த கம்பெனி இயர் ஆன் இயர் growth 15 to 16%. நான் கொஞ்சம் அதிகமாக வச்சுக்கிறேன். சின்ன கம்பெனிக்கு திடீர்னு ஒரு ஸ்பைக் கூட எடுக்கலாம், 20% கூட போகலாம். பட் நான் 17ங்கிற அந்த கணக்கு வச்சுக்கிறேன். இன்னைக்கு கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் 808 ரூபாய் அரௌண்ட். அப்ப இதோட லோ பிஇ 14. நான் இந்த ரேஞ்சே பாக்குறேன். பட் ஸ்டில் இது க்ரோயிங் ஃபார்வர்ட். இப்போ ஒரு வருஷம் தான் அவர் சொல்றாரு. நான் 5 வருஷத்துக்கு போட்டு அந்த ஒரு வருஷத்துக்கு கணக்கு கரெக்ட் ஆகுதான்னு டேலி பண்ணி பார்க்க போறோம். நமக்கு இந்த ஃபியூச்சர் earning per share இந்த கிராஜுவல்ல வளர்ந்து போச்சுன்னா 122 ரூபாய் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நம்புறோம் 5 வருஷம் கழிச்சு. லோ பிஇ என்ன? 14. ஓகே, மல்டிப்ளை பண்ணுங்க. எக்ஸ் என்ன? 1718 ரூபாய். இப்போ எவ்வளவு விற்குது? 800 ரூபாய். 800 into 2 times வந்து வரதுக்கு வாய்ப்புகள் பிரகாசமா இருக்கு. அப்போ x/2 என்ன? 859 ரூபாய். இப்போ ஷேர் பிரைஸ் என்ன? 808 ரூபாய். அப்போ உங்களுக்கு டிஸ்கவுண்டட் பிரைஸ்ன்னு பார்த்தோம்னா வெறும் 6% டிஸ்கவுண்ட் தான் கிடைக்குது. ஆக்சுவலா ஒரு செபி ரெஜிஸ்டர்டு அட்வைசர்ஸ் எப்படி நமக்கு வந்து கிளாரிட்டி கொடுக்கணும்னா x/3ல இருக்கக்கூடிய ஸ்டாக்கை தான் ஐடென்டிஃபை பண்ணி சொல்லணும். இப்போ இதுவே வந்து 572 ரூபாய் இருக்குப்பா அப்படின்னா நியாயமான விஷயம். ஒரு வருஷத்துல நம்ம வந்து ஒரு 900 ரீச் ஆகும்னு சொன்னாருன்னா ஒரு அர்த்தம் இருக்குது. அதுக்கான பாசிபிலிட்டி. பட் இது நல்லா கவனிங்க, ஒரு 5 வருஷம் கழிச்சு தான் இந்த கம்பெனியோடைய எக்ஸுங்கிறது 1700க்கு போக போகுதுன்னா அது எப்படி அடுத்த வருஷம் 1200 போகும்? ஸோ பாசிபிலிட்டி இஸ் வெரி புவர் அப்படின்னு நான் சொல்றேன். ஏன்னா இந்த x/2ங்கிறது ஆல்ரெடி அதை அச்சீவ் பண்ணிடுச்சு, கிட்டத்தட்ட வந்தாச்சு. ஒருவேளை இதோட x/2வே 1200ன்னு வச்சுக்கலாம். நீங்க சொல்றதுல ஒரு அர்த்தம் இருக்குது. ஓகே, வரலாம், சான்ஸ் இருக்கு அப்படின்னு. பட் இங்க வந்து அதுக்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவா இருக்கு. க்ரோ ஆகாதுன்னு நான் சொல்லலை. அந்த க்ரோத்தோட ஸ்பீட் வந்து இவ்வளோ ஃபாஸ்டா இருக்குமான்னு எனக்கு சந்தேகமா இருக்கு அப்படிங்கிறத சொல்றேன். ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கு x/2 எப்படி கால்குலேட் பண்ணணும். மீன் டைம் எனக்கு ஒரு கமெண்ட்ல நீங்க ஒரு கேள்வி கேட்டிருந்தீங்க. x/2 வந்து ஃபைனான்ஸ் கம்பெனிக்கு பேங்க்குக்கு எப்படி புக்கு வச்சு கால்குலேட் பண்ணணும்னு கால்குலேட் பண்ணி காட்டுங்க. ஏற்கனவே நான் ஒரு பேங்க்குக்கு ஃபைனான்ஸ் கம்பெனிக்கு பண்ணேன்னு நினைக்கிறேன் ஒரு 2 days முன்னாடி. பட் இருந்தாலும் பரவாயில்ல, இந்த பிரைஸ் டு புக் வச்சு ஒரு அட்லீஸ்ட் ஒரு 5 பேங்காவது நம்ம கால்குலேட் பண்ணி பார்ப்போம். ரைட். எனிவே நிறைய விஷயங்கள் இன்னைக்கு நம்ம பேசியிருக்கோம். கம்யூனிட்டியில் நிறைய பேர் ஜாயின் பண்ணியிருக்கீங்க. இன்னைக்கு நைட்டு உங்களுக்கு இண்டக்ஷன் ப்ரோக்ராம் இருக்கு. கண்டிப்பாக 9 மணிக்கு ஜாயின் பண்ணிக்கோங்க. ரைட். இது வரைக்கும் ஜாயின் பண்ணாதவங்க டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கு, கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. நான் எப்பவுமே சொல்றேன், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு காசு பணம் கொடுத்து உதவி சேர்த்து விட இந்த மாதிரி நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஐடியாஸ் கொடுங்க, அவங்க வாழ்க்கையில சூப்பராக வருவாங்கன்னு. எனவே அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.